தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் காவிரி நதிநீர் பங்கீடுக்காக பெங்களூர் செல்லுகிறார். காங்கிரஸ் முதலமைச்சர் சிவகுமாரை சந்திக்கிறார். இது பத்திரிகை செய்தி. விஜய் பெங்களூர் பயணம் எந்த முடிவையும் எட்டாது. காவிரி நடுவர் மன்றம் தீர்ப்பு நிலுவையில் இருக்கிறது பல ஆண்டு காலமாக. காவிரி மேலாண்மை வாரியம் தீர்ப்பு நிலுவையில் பல ஆண்டு இருக்கிறது. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு பல ஆண்டு காலம் நிலுவையில் இருக்கிறது. இப்படி எந்த இந்தியாவினுடைய உச்சபட்ச அதிகார மையங்களான உச்சநீதிமன்றம், நடுவர் மன்றம், மேலாண்மை வாரியம், இந்த உத்தரவையே மதிக்காத கர்நாடக அரசு விஜய் பயணம் என்ன சாதித்து விட முடியும்? என்ன செய்துவிட முடியும்? உச்சநீதிமன்றத்தையே மதிக்காத கர்நாடக அரசு விஜயை மதித்து காவிரியை திறந்து விடுவார்களா? சாத்தியக்கூறு உள்ளதா? காவிரி கடைமடை விவசாயிகள் கண்ணீர் துடைக்கப்படுமா? இதெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? இப்படி பல கேள்விகளோடு இந்த பயணம் தொடர வேண்டும். இந்த பயணமே வீண் பயணம். தவறாக அவருக்கு ஆலோசனை சொல்லப்படுகிறது. தவறாக அவரை வழி நடத்தப்படுகிறார்கள். காவிரி 1974 காவிரி வற்றி போய்விட்டது. 1924 மைசூர் சமஸ்தானமும் சென்னை ராஜதானியும் போட்ட ஒப்பந்தம் காலாவதி ஆகிவிட்டது. அதை கயவன் கருணாநிதி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு, சர்க்காரியா கமிஷன் ஊழலிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்கு, சிறையில் அடைபட்டு கிடக்காமல் இருப்பதற்கு காவிரியை தாரை வார்த்தான் இந்த கயவன் கருணாநிதி. கடைமடை விவசாயிகளுடைய பல பேருடைய மரணம் நிகழ்ந்திருக்கிறது. இதற்கு காரணம் இந்த கயவன் கருணாநிதி. வழக்கை வாபஸ் பெற்றார் கருணாநிதி. இந்த வழக்கு எந்த ஆதாரமும் இல்லாமல், கர்நாடகாவை கட்டுப்படுத்த முடியாமல் வழக்கை வாபஸ் பெற்றவன் தான் இந்த கயவன் கருணாநிதி. கடைமடை விவசாயிகளுக்காக பேசிய ஒரு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினருடைய வயலில் இருந்த அந்த தூம்பு குழாய் அகற்றப்பட்டது. காரணம், காவிரியை தன்னை காட்டி கொடுத்து விட்டதாக யாரும் சொன்னால் மக்களுக்கு செய்தி போய்விடும் என்று. இப்படி காவிரி காய்ந்து போனதுக்கு காரணமே திமுக தான். 1991 ஜெயலலிதா, மன்னாருடைய ரங்கநாதனை போன்ற பெரும் நிலக்கிழார்கள் உச்சநீதிமன்றத்தில் நடத்திய வழக்குகளை தமிழக அரசும் சேர்ந்து கொண்டது. தமிழக அரசும் சேர்ந்து கொண்ட பிறகு இந்த வழக்கு இவ்வளவு பெரிய வெற்றியை, இவ்வளவு பெரிய சட்ட ஆதாரங்களை, சட்ட போராட்டங்களை நடத்துவதற்கு அதுதான் வழி அமைத்து கொடுத்தது. இதுதான் வரலாறு. இந்த வரலாறில் திமுகவினுடைய துரோகம் இன்று வரை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கப்படவில்லை. தமிழ்நாடுடைய சாபக்கேடு. காவிரி என்பது தஞ்சாவூர்காரனுடைய பிரச்சனை, கோவைக்காரனுடைய பிரச்சனை அல்ல. இப்படி 75 ஆண்டு காலமாக திமுக மட்டும்தான் காவிரியை காய வைத்து விட்டது. காவிரியில் கபினி, ஹேமாவதி, சாரங்கி போன்ற கிருஷ்ணசாகர அணைகளெல்லாம் நிரம்பி உடைய
தழும்ப ஆரம்பித்த பிறகு திறந்து விடப்படுகிற தண்ணீர் தான் மேட்டூர் அணை வந்து சேர்கிறது. மேட்டூர் அணையிலிருந்து ஒரு 100 தடுப்பணைகள் கட்டினால் தஞ்சாவூர் தஞ்சை வளமடையும். ஆனால் ஆற்றில் மண் திருடி விற்பதற்காக இந்த திராவிட இயக்கங்கள் தடுப்பணைகளே கட்டாமல் மணல் திருடுவதில் பல ஆயிரம் கோடி முதலமைச்சர் அலுவலகத்துக்கே வந்து சேர்கிறது. கருணாநிதி, ஜெயலலிதா, எடப்பாடி, இப்போ விஷ்ணு ரெட்டி மூலம் விஜய்க்கும் வருகிறது. ஆற்றை பற்றியோ காவிரியை பற்றியோ இவர்களுக்கு 1% கூட அக்கறை கிடையாது. 1% கூட இவர்களுக்கு எந்த விதமான மக்கள் மீது கரிசனமும் கிடையாது. பின் இவர்களுடைய ஆட்சி 200 ரூபாயிலிருந்து 2000 வரை தீர்மானிக்கப்படுகிறது. இந்த விஜயனுடைய பயணம் எந்த வெற்றியும் பெற்றுக் கொடுக்க முடியாது. சட்டத்துக்கு விரோதமாக அணைகளையே கட்டுகிற இவர்கள் எந்த சட்டத்தை மதிப்பார்கள்? எந்த ஜனநாயகத்தை மதிப்பார்கள்? எந்த கடைமடை விவசாயியை இவர்கள் மதிப்பார்கள்? ஆகையால் இவர்கள் ஒருபோதும் தமிழக மக்களுக்கு காவிரி நதி நீரை ஒரு சொட்டு கூட கொடுக்கக்கூடாது என்பதுதான் அங்கே அரசியல். மாண்டையா மாவட்டத்தில் விவசாய சங்க தலைவராக இருந்த தேவகவுடா பிரதமர் நாற்காலிக்கு உயர்த்தியது இந்த காவிரி பிரச்சனை. கருணாநிதி, முரசொலி மாறன் 2 கயவர்கள். இரவு மூப்பனார் பிரதமர், காலையில் தேவகவுடா பிரதமர். தமிழரிடமிருந்து அதிகாரத்தை தேவகவுடாவுக்கு மடைமாற்றிய அயோக்கியர்கள் இந்த முரசொலி மாறன், கருணாநிதி. மூப்பனார் பிரதமராக இருந்தால் காவிரிக்கு கண்டிப்பாக அந்த பண்ணையார் 18,000 ஏக்கர் நிலை வைத்திருக்கிற பண்ணையார் காவிரிக்கு துரோகம் செய்திருக்க மாட்டார். பண்ணையார் காவிரி கடைமடை விவசாயிகளுக்கு நீர் பெற்றுக் கொடுத்திருப்பார். ஆனால் நாயனம் வாசுகிற இந்த நாதாரி குடும்பம், கருணாநிதி குடும்பம், இந்த நாட்டை அடமானம் வைத்து தன்னை மட்டுமே வளப்படுத்தி கொள்ளுகிற இந்த மட்டரகமான சிந்தனையில் காவிரி கடைமடை விவசாயிகளை, குருவை எப்படி காய்கிறதோ கடைமடை விவசாயி அவனுடைய குடும்பமும் காய்ந்து போக வைத்தவர்கள் இந்த 2 அயோக்கியர்கள், முரசொலி மாறனும் கருணாநிதி. மனசாட்சி உள்ள தமிழர்களுடைய மனசாட்சிக்கை விட்டு விடுகிறேன். தேவகவுடா பிரதமராகாமல் இருந்திருந்தால், மூப்பனார் பிரதமராக இருந்தால் காவிரியின் கதவுகள் திறந்திருக்கும். காவிரியின் கடைமடை விவசாயி வாழ்ந்திருப்பான். முரசொலி மாறனும் கருணாநிதியும் மூப்பனாரை பிரதமர் நாற்காலியிலிருந்து குப்புறத் தள்ளி குழியும் பறித்து தேவகவுடாவை பிரதமராக்கியதனுடைய விளைவு கர்நாடகாவில் உள்ள காவிரி மேலாண்மை வாரியம், நடுவர் மன்றம், உச்சநீதிமன்ற தீர்ப்பு, தமிழகத்துக்கு உள்ள உரிமை அத்தனையும் தேவகவுடா பிரதமர் காலத்தில் தான் பால்படுத்தப்பட்டது. பால்படுத்திய பிறகும் இங்கே திமுக ஜெயிக்குது. வேறு வழி இல்லை. இப்பொழுதுதான் திமுக ஒழிக்கப்பட்டிருக்கிறது, அழிக்கப்பட்டிருக்கிறது. திமுக ஒழிக்கப்பட்டு அழிக்கப்பட்ட பிறகு வந்திருக்கிற இந்த திரைப்பட கொட்டகை கும்பல் காவிரியை மீட்டு தரும் என்ற நம்பிக்கை இருக்கிறதா? காவிரி என்னவென்றே அவர்களுக்கு தெரியாது. கச்சத்தீவு எங்கே இருக்குன்றே தெரியாது. இவர்களை நம்பி திமுகவை ஒழித்த இந்த மக்கள் இவர்களிடம் இந்த நாட்டை ஒப்படைத்திருக்கிறார். இந்த நாடு இப்பொழுது இவர்களை நம்பித்தான் இயங்குகிறது. இந்த நாட்டை இவர்கள்தான் காப்பாற்ற வேண்டும். இந்த நாடு காப்பாற்றப்படுகிற பொழுது
காவிரி காப்பாற்றப்படுமா என்பதும் கனத்த சந்தேகம்தான். காவிரி பிரச்சனை ஒரு நீண்ட நெடிய வரலாற்று பின்னணி உடையது. இந்த காவிரி நதிநீர் 100 டிஎம்சி மழை காலத்தில் வெள்ள காலத்தில் கடலிலே கலக்கப்படுவதை இந்த 2 திராவிட இயக்கங்களுக்கும் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வருவதில்லை. காரணம், பல ஆயிரம் கோடியை இவர்கள் திருடி வைத்திருக்கிறார்கள். 2 பேரும் பல ஆயிரம் கோடி, பல லட்சம் கோடி. இவர்களுக்கு கண்ணீரே வராது. காரணம், இவர்கள் மனிதாபிமானிகளுக்கும் மனிதர்களுக்கும் தான் கண்ணீர் வரும். அடுத்தவர்கள் படுகிற அந்த வலியும் வேதனையும் பார்க்கிற பொழுது இவர்கள் கண்ணிலே ஈரமே இல்லாதவர்கள், நெஞ்சிலே ஈரமே இல்லாதவர்கள். ஆகையால் இவர்களுக்கு அந்த ஈரப்பதம் என்னவென்றே தெரியும். 100 டிஎம்சி கடலிலே கலப்பதை தடுப்பணையால் தடுத்து வைத்திருந்தால் இந்த ஏரி, குளம், குட்டை, கிணறு, பாசன வசதி வரும். இதை இவர்கள் 1% கூட செய்ய மறுக்கிறார்கள். காரணம், இவர்களுக்கு மக்கள் நலன் என்பது 200 ரூபாயிலிருந்து 2000 ரூபா வரைக்கும் தான் இவர்களுக்கு மக்கள் நலன். மக்களை பற்றி, ஓட்டு போடுகிற இயந்திரங்களை பற்றி இவர்களுக்கு கவலையே இல்லை. சட்டத்தையே மதிக்காமல் 4 அணைகளை கட்டிய இந்த கர்நாடக அரசு சட்டத்தை மதித்து விஜயினுடைய கோரிக்கையை செவிசாய்த்து காவிரி நதிநீர் வந்துவிடும் என்று நம்புகிறவர்கள், கடவுள் இருக்கிறான், கடவுள் நம்மை துன்பத்தை நீக்குவான் என்பது எப்படி மூட நம்பிக்கையோ, காவிரி கர்நாடகா நீர் கொடுக்கும் என்பதும் இதே மூட நம்பிக்கை. கடவுள் இருக்கிறான் என்பது எப்படி பகுத்தறிவுக்கு ஒவ்வாத ஒரு கருத்தோ, அதே கருத்து தான் காவிரி நதிநீர் கன்னட வெறியர்கள், கன்னட அமைச்சர்கள், அரசியல்வாதிகள் தமிழகத்துக்கு 240 டிஎம்சி தண்ணீர் திறந்து விடுவார்கள் என்று நம்புவது. எம்ஜிஆர் காலத்தில், குண்டுராவ் காலத்தில் கையெழுத்திடுவதற்கு தயார் 240 டிஎம்சி தண்ணீருக்காக. குடிகெடுத்தான் கருணாநிதி. எம்ஜிஆர் மலையாளி, தமிழ்நாட்டு உரிமையை தாரை வார்க்கிறான் என்று சொன்ன பிறகு எம்ஜிஆர் பின்வாங்கி கையெழுத்திடாமல் திரும்பி வருகிறார். தமிழ்நாட்டினுடைய நலன் அன்று கிழித்து போடப்பட்டது இந்த குடிகெடுத்த கருணாநிதியால். அன்றைக்கு 240 டிஎம்சி தண்ணீருக்கு கையெழுத்திட்டிருந்தால் தினந்தோறும் நதி பங்கீடு, தினந்தோறும் காவிரி கரைபுரண்டு ஓடிக்கொண்டே இருக்கும், பற்றாத ஜீவநதியாக இருக்கும். ஆனால் அப்படி நடந்து விடாமல் தன்னுடைய நலனுக்காக நாட்டையே காட்டி கொடுத்த இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்று காவிரிக்காக குரல் கொடுப்பது, காவிரிக்காக நடிப்பது அத்தனையும் வேஷம். கர்நாடகாவில் காவிரி நதிநீர் பிரச்சனை சம்பந்தமாக ஆலோசிப்பதற்கு நீண்ட நாட்களாகவே ஒரு குழு இயங்குகிறது. காவிரியினுடைய பொறியாளர்கள் அத்தனை பேரும் காவிரி அணை கட்டியவர்கள், அணையை பற்றி தெரிந்தவர்கள், நீர் மேலாண்மை தெரிந்தவர்கள், அதே போல கல்வியாளர்கள், வரலாறு தெரிந்தவர்கள், சட்ட போராட்டம் நடத்தியவர்கள், இப்படி ஒரு குழு அதுதான் அந்த அரசுக்கு ஆலோசனை சொல்லுகிறது. இங்கே அதுபோன்று எந்த குழுவும் 50 ஆண்டு காலமாக அமைக்கப்படவில்லை. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? இந்த திராவிட இயக்கம் இந்த மக்கள் மீது எந்த அக்கறையும் இல்லை. தமிழக அரசியலை கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் 234 தொகுதிகளிலும் மக்களுக்காக போராடுகிற நேர்மையான தியாகம் செய்யக்கூடிய நிருபர்கள் தேவை. உங்களுடைய பகுதிகளில்
நடக்கிற அநியாயங்கிற அக்கிரமங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு தமிழா சமூக வலைதளம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.